அவசரமாய் எழுந்தருளி அடியெடுத்து வைக்கின்றாய் ஆழ்வானே. யாரை காப்பதற்கு அவசரமாய் எழுந்தருளி அடியெடுத்து வைக்கின்றாய் ஆழ்வானே. சக்கர தாழ்வானே, அன்பரின் துயர் தீர்க்க அரவிந்தன் ஆணையென வந்து விட்டாயோ நீ ஆழ்வானே. சக்கர தாழ்வானே, யாரை காப்பதற்கு அவசரமாய் எழுந்தருளி அடியெடுத்து. வணக்கம். இன்னைக்கு துவாதசி, அதாவது சாலிகிராம பெருமாள் இருப்பாங்க. அந்த கல் மாதிரி இருக்கும் பாருங்கள், இதெல்லாம் சாலிகிராம பெருமாள். பெருமாளுடைய அம்சமாக இருக்கிறோம். அதுக்கு மாதத்தில் ஒரு தடவை இந்த வளர்பிறை ஏகாதசி துவாதசியில், ஸோ அந்த இல்லைன்னா சித்திரை நட்சத்திரத்தில் அந்த ஏன்னா சக்கரத்தாழ்வார் அந்த வட்டமாக இருக்குது பாருங்கள் சாலிகிராம கல், அதுதான் சுதர்சனுடைய அம்சமாக இருக்கிறது. அதனால் இன்றைக்கி அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தம் எடுத்து புரோக்ஷகம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். தீய சக்திகள்லாம் வீட்டுக்குள்ளே வராது, துஷ்டர்களுடைய தொந்தரவுகள் நமக்கு இருக்காது, வெள்ளி சூனியம் மாந்திரிக உபாதைகள் இதெல்லாம் நம்ம விட்டு போயிடும். ஆகையினால் அந்த சாலிகிராம பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு சுதர்சனனுடைய அஷ்டகம் படிக்கிறது மிகவும் விசேஷம். அதை அடியேன் இன்று செய்கிறேன். இதை பார்ப்பவர்களுக்கு நல்ல ஒரு பாக்கியம். நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணலாம். இந்த போல் சாலிகிராம பெருமாள் இருந்தால் வெறுமனை வச்சுக்கக்கூடாது. அது நம்ம மாதத்தில் இந்த ஏகாதசி வளர்பிறை ஏகாதசி துவாதசி அன்னைக்கு திருமஞ்சனம் பண்ணுறது இது ரொம்ப முக்கியமாக நம்ம கருதணும். ஏதோ ஒன்று வாங்கினோம் வீட்டில் வச்சுட்டோன்னு அப்படியே விட்டுடக்கூடாது. நம்ம ஒரு வீட்டுக்கு போனால் நமக்கு வேண்டியதை உபசரிக்கிறாங்க இல்லையா, அதுபோல் தான் நம்ம அந்த பகவானுடைய இந்த மூர்த்திகளை நம்ம வீட்டில் வச்சோம்னா அதை வெறுமனை வைக்கக்கூடாது, ரொம்ப பாவம். அதனால் அதுக்கு வேண்டிய திருமஞ்சனம் அபிஷேகம் ஆராதனைகள், கொஞ்சம் புஷ்பம் போடுறது, சேவிக்கிறது, கொஞ்சம் கற்கண்டு நைவேத்தியம் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் இன்றைக்கி நடந்தது. இதை பார்க்குறவங்க கண்டிப்பாக நீங்களும் உங்களுடைய வீட்டில் இதை பண்ணலாம். கோரை பற்களை நர நரவென கடித்து சீறி எழுவது ஏன் சினம் ஏனோ. கோரை பற்களை நர நரவென கடித்து சீறி எழுவது ஏன் சினம் ஏனோ. ஜுவாலா கேசமதில் தீ கொழுந்து படர, ஜுவாலா கேசமதில் தீ கொழுந்து படர திருநேத்திரம் காட்டுகிறாய் பெருமானே பெருங்குணவானே. யாரை காப்பதற்கு அவசரமாய் எழுந்தருளி அடியெடுத்து வைக்கின்றாய் ஆழ்வானே. பெருமாளுடைய வியூகம் தான் சுதர்சன பெருமான் சொல்லுவாங்க. அதாவது பெருமாளுடைய கையில் பார்த்திங்கன்னா 2 கரங்கள், அவருக்கு 4 கரங்கள். இதெல்லாம் சங்கு சக்கரம் வில் வாள் கதை, இந்த 5 ஆயுதங்களை பெருமாள் எப்பவுமே வச்சுருப்பார். அப்போ அந்த சக்கரத்தினுடைய வியூகம்தான் இந்த சுதர்சன சக்கரம். அதுக்குன்னு அந்த ஹாரம் மாதிரி இருக்கும். அந்த சக்கரத்தை பார்த்திங்கன்னா சுதர்சக்கரம், அதில் நிறைய ஹாரங்கள் இருக்கும். இந்த சுதர்சன சக்கரத்தை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். அடுத்து கெடுப்பார்க்கு அச்சம் தரத்தான் அண்டம் நடு நடுங்க சங்கம் முழங்குகிறாய். நெருப்பை வளர்க்காமல் வெட்டி விடத்தான் தரத்தில் இருக்கும் சக்கரம் சுழற்றுகிறாய். சொல்லியும் கேளார்க்கு வில்லை எடுப்பாய், பொல்லாங்கு நினைப்பார்க்கு கோடரி எடுப்பாய், போல் சொல்லி திரிவார்க்கு வாளை நீட்டுவாய், கத்தி முனையாலே புத்தி புகட்டுவாய். யாரை காப்பதற்கு அவசரமாய் எழுந்தருளை அடியெடுத்து வைக்கின்றாய் ஆழ்வானே. பார்த்தீங்கன்னா அருங்கோண சக்கரத்தில் சுதர்சன பெருமான் தன்னுடைய திருவடிகளை 2 பக்கமும் ஓடுற நிலையில் வச்சுட்ருப்பார். பின்புறத்தில் பார்க்கும் பொழுது சுதர்சன பெருமானுடைய பின்புறம் நரசிம்மர் யோக நிலையில் இருப்பார். அது திரிகோண சக்கரத்தில் இருக்கும். இந்த சுதர்சன பெருமானுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சக்தி முழுக்க நரசிம்ம பெருமாள்கிட்ட இருந்து வர்றது. அதனால்
இந்த சுதர்சன பெருமானை நம்ம வணங்கும் பொழுது, அவருடைய காயத்ரியை சொல்லி வணங்கும் பொழுது, இந்த தியான ஸ்லோகம் இருக்கிறது அதை சொல்லி வணங்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு ஒரு தைரியம், வீரியம், அது மட்டும் இல்லை பல நாட்கள் கேஸு, இந்த வக்கீல் கேஸெல்லாம் இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் முடியவே இல்லைங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இதை பார்க்கலாம், வணங்கலாம். நீங்களும் விஷ்ணுவனுடைய கோவிலில் பார்த்தீங்கன்னா சுதர்சன பெருமானை தனியாக பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அது 16 கரங்கள் இருக்கும். அந்த 16 கரங்கள் எதுக்காகன்னா அத்தனை விதமான ஆயுதங்களை அதில் தாங்கின்னு இருக்கார் பெருமான். அதாவது அதை போய் நமக்கு ஒரு பக்தருக்கு என்ன மாதிரியெல்லாம் கஷ்டங்கள் வர்றது அப்படின்னா அந்தந்த கஷ்டத்துக்கு தக்கவாறு அந்த ஆயுதத்தை வைத்து அவர் சரி பண்ணுறார் அப்படின்றது தான் நம்மளுடைய சாஸ்திர நம்பிக்கை. மோத வருவார்க்கு சூலம் காட்டுவாய், பாச கயிற்றாலே பற்றி இழுப்பாய், அங்குசத்தாலே அகந்தை அடக்குவாய், அக்னி பேரக்னி அழுக்கை சகிப்பாய், உடலில் உழுவதற்கு கலப்பை எடுப்பாய், குட்டி இடிப்பதற்கு உலக்கை எடுப்பாய், குந்தாரை காக்க குந்தம் எடுப்பாய், கதாயுதத்தால் பகை முடிப்பாய், யாரை காப்பதற்கு அவசரமாய் எழுந்தருளி அடியெடுத்து வைக்கின்றாய் ஆழ்வானே. கவசம் எங்களை காக்கும், ஏதும் கேளாமல் எல்லாம் பெறலாம், ஞானம் பலம் வீரம் நிதி சக்தி தேஜஸ் 6 குணம் ஜொலிக்கும், 6 கோணம் வாழ்வு தரும், தேவி திருமகளின் திவ்ய கடாட்சம் வாங்கி தருகின்ற வள்ளல் நீதான், திருமால் குறிப்புக்கு சேவை செய்வாய், உருகி அழுததும் ஓடி வருகிறாய், யாரை காப்பதற்கு அவசரமாய் எழுந்தருளி அடியெடுத்து வைக்கின்றாய் ஆழ்வானே. யாரை காப்பதற்கு அவசரமாய் எழுந்தருளி அடியெடுத்து வைக்கின்றாய் ஆழ்வானே. அன்பரின் துயர் நீக்க அரவிந்தன் ஆணையன, அன்பரின் துயர் நீக்க அரவிந்தன் சக்கரம் சஜாவம் பரசம் அசிம்னிஷம் பாச அங்குசம் அக்னி பிப்ராணம் வச்ரகேட்டௌ அலமுஸ்லகதாகுந்தம் அதியுக்ரதமிஸ்ரம் ஜோலா கேஷம் த்ரிநேத்ரம் ज्वलधनलनबहार केयूरभूषं ध्यायेत् षट्कोणसमस्तं सकलरुभुजन प्राणसंहारचक्रम् ॐ श्रीं क्रीं क्लीं कृष्णाय गोविन्दाय गोपीजनवल्लभाय पराय परमपुरुषाय परमात्मने परकर्ममन्त्रयन्त्रतन्त्र औषधविष अभिच्चारम् अस्त्रशस्त्राणि संग्रहामृद्योमोष्य ओं नमो भगवते महासुदर्शनाय दीप्त्रे ज्वालापरिताय सर्वदिक्षोभणराय हुं भट् ब्रह्मणे परं ज्योतिषे सहस्रार हुं भट् स्वाहा ओं श्रीं क्रीं क्लीं कृष्णाय गोविन्दाय गोपीजनवल्लभाय पराय परमपुरुषाय परमात्मने परकर्ममन्त्रयन्त्रतन्त्र औषधविष आविच्छारस्त्रस्त्राणि संग्रह मृद्योमोष्य ओं नमो भगवते महासुदर्शनाय दीप्त्रे ज्वालापरिताय सर्वदिक्षोभणराय हुं भट् ब्रह्मणे परब्रह्मणे परं ज्योतिषे सहस्रार हुं भट् स्वाहा ओं श्रीं क्रीं क्लीं कृष्णाय गोविन्दाय गोपीजनवल्लभाय पराय परमपुरुषाय परमात्मने परकर्ममन्त्रयन्त्रतन्त्र औषधविषाभिच्चार अस्त्रशस्त्राणि संग्रह मृद्योमोष्य ओं नमो भगवते महासुदर्शनाय दीप्त्रे ज्वालापरिताय सर्वदिक्षोभणराय हुं भट् ब्रह्मणे परं ज्योतिषे सहस्रार हुं भट् स्वाहा ओं श्रीं क्रीं क्लीं कृष्णाय गोविन्दाय गोपीजनवल्लभाय पराय परमपुरुषाय परमात्मने परकर्ममन्त्रयन्त्रतन्त्र औषधविषाभिच्चार अस्त्रशस्त्राणि संग्रह मृद्योमोष्य ओं नमो भगवते महासुदर्शनाय दीप्त्रे ज्वालापरिताय सर्वदिक्षोभणराय हुं भट् ब्रह्मणे परं ज्योतिषे सहस्रार भट् स्वाहा विद्महे हेतिराजाय धीमहि तन्नो चक्र प्रचोदयात् ओं श्री सुदर्शनाय विद्महे हेतिराजाय धीमहि तन्नो चक्र प्रचोदयात्
ஓம் சங்கம் சக்கரம் சஜாவம் பரசும் அசிம் இஷம் சூலபாச அங்குசம் அக்னி பிப்ராணம் வச்ரகேடவகலம் சுலகதாகுந்தம் அதியுக்ரதமஸ்ரம் ஜுவாலாகேஷம் திரிநேத்திரம் ஜுவலதனலபஹாரகேயூரபூஷம் தியாயேத் ஷட்கோணசமஸ்தம் சகலவிருபுஜன பிராணசம்ஹாரச்சக்கரம் ஓம் ஸ்ரீ சுதர்சனாய வித்மகே ஹேதிராஜாய தீமகி தன்னோ சக்ர பிரச்சோதயாத் ஓம் சுதர்சனாய வித்மகே हेदिराजाय धीमहि तन्नो चक्र प्रचोदयात् ओम श्री सुदर्शनाय विद्महे हेदिराजाय धीमहि तन्नो चक्र प्रचोदयात्।